இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ட்ரை பண்ண போகிறோம். இஸ் தட் கோயிங் டு பி அ ஹிட் ஆர் மெஸ் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்மால் கிட்ட சின்னதாக ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வாங்கிப்போம். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு மேட்ச் டே வேறு. யூஸ்வலாக ஃப்ரைடே நைட் ஆனால் ஏதாவது நல்லா தான் சாப்பிடணுன்ற மூடில் இருப்போம். ஸோ வாங்க நவீன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். மா நைட்டுக்கு என்ன செய்யட்டும்? சாப்பிட்லாமா? நைட்டுக்கு என்ன செய்யட்டும்னு கேட்டேன். உனக்கு என்ன வேணா செஞ்சுக்கோங்க. இதுக்கும் இன்னொரு வாட்டி கேட்டுப்போம். சொல்லு, அப்போ நான் என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம்ல. உன் இஷ்டம், என்ன வேணா செஞ்சுக்கோங்க. நவீன் இப்படி தான் சொல்வான்னு எனக்கு தெரியும். ஸோ முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னன்னா இந்த டிஷ்ஷு வந்து ஒயிட் சன்னா வச்சு பண்ணுறாங்க. நான் காலையிலே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சு இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நவீன் ஓகேம்மா அப்படின்னு சொன்ன உடனே கிச்சனுக்கு ஓடி வந்தாச்சு. இந்த ரெசிபிக்கு என்ன பேர்லாம் எனக்கு தெரியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்த உடனே செம்ம டெம்ப்டிங்காக அண்ட் ஹெல்த்தியாக வேறு இருந்துச்சு. சரி உடனே இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு இறங்கியாச்சு. இவன் வேற சோப்பா மேட்ச் ஆரம்பிச்சது. ஓகே, உங்களுக்கே தெரியும் குக்கிங்க்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஸோ நான் செய்யற ப்ராசஸை டீட்டெயில்டாக காட்ட போறது இல்லை. நான் அப்பப்போ ப்ரீஃபாக சொல்றேன். பட் மீன்வேல் இதை செய்யும் போது ஒரு ஒர்க்கிங் கப்புளோட ஃப்ரைடே ஈவினிங் எப்படி இருக்கும்ன்றதை தான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. வாங்க நான் ஷேர் பண்ணுறேன், அப்படியே இதை செய்யலாம். ஃப்ரைடேஸ் பொறுத்த வரைக்கும் நான் யூஸ்வலாக சீக்கிரமாக வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு 2 hours முன்னாடியே விட்டுடுவாங்க. நவீன் வந்து எப்போவுமே யூஸ்வல் வர டைமுக்கு தான் வருவான். ஸோ நவீன் வரதுக்கு எப்படியும் அரௌண்ட் 6:45 to 7 கிட்ட ஆகும். அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் தான் மோஸ்ட்லி நாங்கள் இந்த பீஸ்ஃபுல்லாக உட்காந்து காஃபி குடிக்கிறது, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதே வந்து மோஸ்ட்லி ஃப்ரைடே ஈவினிங்காக தான் இருக்கும். ஏன்னா அதர் வீக் டேஸில் நான் வர்றதுக்கு எப்படியும் 7:30 ஆகிடும். அதனால ஃப்ரைடேஸில் மட்டும்தான் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து காஃபி குடிக்கிறது எல்லாமே. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த டேஸில் தான் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக காஃபி குடிக்கிறது எல்லாமே. ஓகே, இந்த ரெசிபியில் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்ச ஒயிட் சன்னால மஞ்சள் தூள் அண்ட் மசாலாஸ் ஆஃப் அவர் சாய்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. நான் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா போட்டிருக்கேன். உப்பு வந்து ஒயிட் சன்னாவை வேக வைக்கும் போதே நான் போட்டுட்டேன். ஸோ நான் இப்போ இல்லை தனியாக போடலை. இந்த போட்ட மசாலாஸ் வந்து நல்லா கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து டின்னர்ஸ் ஆன் ஃப்ரைடே நைட். மோஸ்ட்லி இந்த கஷ்டமான டின்னர்ஸ், புதுசாக ட்ரை பண்ணுற ரெசிபி எல்லாமே ஃப்ரைடே நைட் இல்லை சாட்டர்டே நைட் தான் செய்வோம். ஏன்னா இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. வீக் டேஸில் உட்காந்து நைட் அதெல்லாம் உட்காந்து புதுசாக செஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃப்ரைடே நைட் தான் எங்களுக்கு வந்து கஷ்டமான டிஷ்ஷஸ் செய்கிறது, புதுசாக ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக செய்வோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஈவினிங்கில் முக்கியமான பார்ட் வந்து வீட்டிலேருந்து ஃபோன் வர்றது. எப்பயும் போல் வீட்டிலேருந்து வர ஃபோன், அது வந்து ஃப்ரைடேஸ் தான் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக பேசுவோம். ஏன்னா வீக் டேஸில் அடுத்த நாளைக்கும் சேர்த்து சமைக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய வேலை இருக்கும், ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ஃப்ரைடேஸ்னால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து கிரீமியா ஒரு சாஸ் மாதிரி பண்றாங்க. அதுக்கு இந்த மாதிரி பன்னீர் அண்ட் முந்திரிய சோக் பண்ணி அரைக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏம்மா வரியா, எனக்கு இது கொஞ்சம் அரைச்சு கொடு. ஒன்றும் இல்லைங்க, மிக்சி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஸோ நமக்கு அதை தொடறதுக்கு கொஞ்சம் பயம். அதான் அவரே கூப்பிட்டு போட சொல்லிடலாம். ஓகேவாமா? சூப்பரா இருக்கு, செம்மையா வந்திருக்கு. வாவ். இந்த மாதிரி மிக்சியில அரைக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி வீர சாகசங்கள்லாம் மட்டும் தான் என்கிட்ட குத்துருவாங்க. இந்த ஒயிட் கூட மாட்டேன், கிளம்பு. இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேன்ல வந்து இந்த சென்னா, வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் ஃபைனலாக இந்த சாஸ்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ஃப்ரைடேஸில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான விஷயம் வந்து பூஜை பண்ணுறது. வீக் டேஸில் மோஸ்ட்லி நவீன் வந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு போயிடுவாங்க. ஈவினிங் நான் சீக்கிரமாக வந்துட்டா நான் பண்ணுவேன், இல்லைனா மோஸ்ட்லி அதுவும் நவீன் தான் பண்ணுவான். பட் ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் சீக்கிரம் வந்துடுவேன்றதுனால நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுவேன். நமக்கு இந்த சாமி பாட்டெல்லாம் போட்டு ஊதுவத்தி சாம்பிராணிலாம் ஏற்றி ஒரு ஃபுல் கம்ப்ளீட்னஸோட சாமி கும்பிட்டா தான் எனக்கு மன திருப்தியாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் இந்த சாமி கும்பிடுற போர்ஷன் வந்து எனக்கு ரீசென்ட்லி மை மோஸ்ட் ஃபேவரட். எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா மேட்ச் ஓடிட்டு இருக்கிறதுனால நவீன் இன்ட்ரெஸ்டாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தா, சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் விளக்கேற்றி சாமி மட்டும் கும்பிட்டேன். தோ இப்படிதான்
பார்க்கவே நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக கம்ப்ளீட்னஸாக இருக்குல்ல. நான் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சாட்டே பண்ணிடலாம். நான் பார்த்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த மேரினேட் பண்ண சென்னாவை போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓரமாக ஒரு பக்கம் தள்ளிட்டு மீதி சைடில் வந்து அகைன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு சாட்டே பண்ணுறாங்க. எனக்கு அந்த வீடியோவில் காட்டின மாதிரி பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் வெங்காயம் பச்சை மிளகா வந்து ஃபுல்லாக வதங்காது, அப்படியே ராவாகவே இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்னா வெயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். லைட்டாக இந்த வெங்காயமுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சென்னா வெயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆமா வந்துட்டீங்க, மேட்ச் முடிஞ்சிச்சா? ஏன் மூஞ்சி அப்படி வச்சுன்னுக்குற சொல்லு. போயிடுச்சு தம்பி. சொத்துக்கிட்டே இருக்கியடா. நானும் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் என்ன நவீன் அனாய் பண்ணுற மாதிரி எனக்கும் நவீன் அனாய் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை பண்ணணும்ல. நீங்கள் ஆல்ரெடி அந்த 10 things that you should know about this வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரைடே நைட்டில் அடுத்து எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு மச் நீடட் பார்ட்னா அது நைட்டு மூவி பார்க்கறது தான். மூவி ஆஸ் யூஷுவல் நம்ம சாய்ஸ் தான். ஏன்னா நவீனோட சாய்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஹாரர் மூவி த்ரில்லர் படம் அந்த மாதிரி தான். அப்படியே அந்த கத்தி ரத்தம் அந்த மாதிரி சாய்ஸு. நமக்கு அதெல்லாம் நைட்டு பார்த்து தூங்குற அளவுக்கு தெம்பில்லை, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ மூவி சாய்ஸ் என்னோடது தான். நைட் அப்படியே மூவி போட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே தூங்குறதுக்கு 12 மணி 1 மணி கூட ஆகும். நமக்கு எப்போவுமே படம் பார்க்குறதுனா ஒரு 2 மணி நேரம் படத்தை வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட பார்ப்போம். ஏன்னா ஒரு சில சீன் நவீன் பாஸ் பண்ணி இன்னொரு டைம் பார்ப்பான், ஒரு சில சீன் நான் பாஸ் பண்ணி இன்னொரு டைம் பார்ப்பேன். அப்படி இப்படின்னு ஒரு 2 hours ஃபிலிமை வந்து நைட்டு பார்த்து தூங்குறதுக்கு 12 o'clock 1 o'clock கூட ஆகும். நான் வந்து பாஸ் பண்ணி 1 more கேட்குறேன். ஆமாம் இல்லையா? எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க? ஓகே ஒத்துக்கிறேன். நான் பாஸ் பண்ணி 1 more கேட்குறேன்னா இருக்கட்டும். நீங்க எத்தனை சீனுக்கு பாஸ் பண்ணி அவன் ஏன் இப்படி பண்ணான், எங்க இந்த முளைச்சி வந்தான், என்ன ஆச்சு அவனுக்கு? அவ்வளோப்பா என்ன இருக்கு, இருக்கட்டும். அப்படியே ஒரு இன்டென்ஸான மேட்ச் வந்து தோத்து போயிட்டாங்க. வந்து என்ன வந்து இங்க நின்று டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் நான் சொன்ன மாதிரி டீஸ் பண்றது அன்னாய் பண்றது இதுதான் நான் சொன்னது. வந்துட்டீங்க, கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கழுவி கொடுங்க. குச்சிக்கெல்லாம் கொடுக்க வலிக்குன்னு கனவா கண்டு இனிமேல் என்ன டீஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து இப்படி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துடலான்னு இருக்கேன். இது ரோஸ்ட் ஆன உடனே நம்ம மிக்சியில் பன்னீர் அண்ட் கேஷ்யூ சேர்த்து அரைச்சி வச்ச மிக்சரை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே சிம்மில் வச்சோம்னா ரெடி ஆகிடும். ஓகே, நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து இதில் சேர்த்துடலாம். ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்த வீடியோவில் கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்குறாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரிகானோ போட்டு இறக்கலான்னு இருக்கேன். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. நவீனை கூப்பிட்டு பார்க்க சொல்லுவோம். மா வரியா? ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. நல்லா இருக்கா? என்ன ஒரு பீஸா ஸ்மெல் வருது. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுடலாம். சரி ஓகே, மூஞ்ச அப்படி வச்சுக்காதீங்க. மேட்ச் தானே, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா தான் இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சாப்பிடு. தலை சுத்துற மாதிரி வயிற்று வலிச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகல. அநியாயம் இதெல்லாம். சாப்பிடு. அந்த இந்த படத்துல வருமே சந்தோஷ் சிவமன். நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நல்லா இருக்குமா? சொல்லுங்க ஃபீட்பேக் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அந்த இன்ஸ்டாவில் சொன்ன மாதிரி அப்படியே அந்த சீனு ஐயோ அம்மா அடி ஓவர் ஹைப்பு ஓகே தான். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த வீடியோவில் வந்து நல்லா க்ரீமியாக காட்டியிருந்தாங்க. கலர் வந்து கொஞ்சம் பேலாகவே இருந்துச்சு. நான் நவீனுக்கு நிறைய காரம் பிடிக்குமே, நம்ம இந்த க்ரீம்லாம் ஆட் பண்ணும் போது அந்த காரம் இன்னும் கம்மியாயிடும்ன்றதுனால நான் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். ஸோ கலர் பார்க்க இந்த மாதிரி வந்திருக்கு. எனக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெல்த் வைஸும் பார்த்தா ஃபுல்லாக ப்ரோட்டீன். ஸோ டெஃபினட்டாக ஜிம் போகிறவங்க தான் ட்ரை பண்ணுங்கள். நாங்களாம் பண்ணக்கூடாதா? நீங்களும் ஜிம் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், போகலனாலும் ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். கம்ப்ளீட்லி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. ஓகே, ஆஸ் அ ஒர்க்கிங் கப்புள்ஸாக எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைடே ஈவினிங்ஸ் இப்படி தான் போகும். நீங்களும் ஒர்க்கிங் கப்புள்ஸ்னால் உங்களோட ஃப்ரைடே ஈவினிங்ஸ் ஆர் வீக்கெண்ட் ஈவினிங்ஸ் எப்படி போகுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கீப் எக்ஸ்ப்ளோரிங் எவ்ரி டே அண்ட் வி வில் see you soon. Bye.